சுரக்காயில் உருண்டை குழம்பு. சுரக்காயை தோல் சீவி இந்த மாதிரி சதை பகுதியை மட்டும் எடுத்துட்டு நல்லா அலசி தண்ணி வடித்து துருவி வச்சுருங்க. இந்த துருவினதை நல்லா ஃபில்டரில் போட்டு நல்லா வடிய விட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. நீர் இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துட்டு அந்த நீரை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த ஜூஸை வச்சு தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம். இப்போ இந்த துருவலில் மஞ்சள் தூள், வெறும் மிளகாய் தூள் 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா கொஞ்சம், உப்பு கொஞ்சம் சேர்த்து, பச்சை மிளகாய் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. 1/2 கப்பு கடலை மாவு, 1 கப்பு துருவலுக்கு 1/2 கப்பு கடலை மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சு உருண்டைகளாக்கி வச்சுருங்க. இப்போ எண்ணெயை சூடு பண்ணுங்கள். மிதமான தீயில் போட்டு பொறுமையாக வறுத்து எடுத்துடணும். அப்போ தான் அந்த மாவுத்தன்மை இல்லாமல் இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 தக்காளி, இஞ்சி, பூண்டு, சோம்பு, ஒரு 4 மிளகு, கொஞ்சம் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் குழம்புத்தூள், உப்பு சேர்த்து அரைச்சிருங்க தண்ணி சேர்க்காமல். இந்த சுரக்காய் சாறை இந்த மிக்சியில் ஊற்றி எடுத்து வச்சுருங்க. இப்போ வானொலி சூடு பண்ணி கொஞ்சம் எண்ணெய், கடுகு சேர்த்து வெங்காயம் வதக்கி இந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த சாறையும் சேர்த்து 10 நிமிஷம் கொதிக்க விட்டு இந்த உருண்டைகளை சேர்த்துடலாம்.